இப்போவும் அந்த வார்த்தை 1947 இருந்து எனக்கு தெரியும், as far as my knowledge is concerned, little knowledge is concerned, அலோகேஷன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க பட்ஜெட்ல. இன்னைக்கு ஆந்திராக்கும் பிஆருக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அரேஞ்ச்மெண்ட். அங்க நீங்க முக்கியமா கவனிக்கணும், அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அலோகேஷனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அலோகேஷன்னா ஆல்ரெடி நிதி ஒதுக்கீடு, அரேஞ்ச்மெண்ட்னா இனிமே ஏற்பாடு பண்ணுவோங்கிறாங்க. அந்த வார்த்தையும் இங்க கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது பட்ஜெட்ல. அதே மாதிரி எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இதை பத்தி பேசினாங்க பாருங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பத்தி பேசினாங்க. அப்ப பேசும்போது சொன்னாங்க, ஏன்னா வரியை பத்தி சொன்னதுனால, we wanted to simplify the approach to taxation அப்படின்னா, நாங்க வந்து டாக்ஸேஷனுடைய அப்ரோச்சை சிம்பிளிஃபை பண்ண நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய அநீதி என்றால் 20% இருந்ததை நாங்க 12.5% மாத்தி விட்டுட்டோம் லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் என்ன அப்படின்னா, ஒரு 2001 ஒரு சின்ன உதாரணம், 2001 ஒரு ப்ராப்பர்ட்டி 1 கோடிக்கு நீங்க வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதே ப்ராப்பர்ட்டி 6% ஆனுவலா ரைஸ் ஆகி 24 இயர்ஸ்ல 4.17 crore மாறுதுன்னு வைங்க. இப்போ இவங்க ஆக்கியிருக்காங்கல்ல லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன் இல்லாம இப்ப விக்கிறது, இண்டெக்ஸேஷனோட அப்ப விக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா, லாங் டர்ம் கேபிட்டல் கெயினே மட்டுமே இண்டெக்ஸேஷனோட பாத்தீங்கன்னா வெறும் 54 லட்சம் தான் வரும். அந்த 54 லட்சத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரி என்பது மிக மிக குறைவானதாக இருக்கும். அதுவே இப்ப வந்தது இந்த 12.5% வந்ததற்கு பின்னால் நீங்கள் கட்ட வேண்டிய வரி 3 மடங்காக கூடியிருக்கும். அப்ப எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய வரி விதிப்பை இவங்க செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் திமுக வரி போட்டுச்சு அப்படின்னா, நேரடியாகவாவது ஒரு வரியை போட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கட்சிக்கு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இண்டெக்ஸேஷனை ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே வெற்றுவாதத்துக்கு என்ன பண்றீங்கன்னா, 12.5 நாங்க 20 இருந்தா நாங்க 12.5 கொண்டு வந்துட்டோம் என்று வெற்றுவாதம் பேசுவது உங்களுக்கு எந்த வகையில் நியாயமாக இருக்கிறது?